நண்பர்களே, உங்களுக்கு தெரியுமா, இந்துக்கள் மத்தியிலும் பலதார மனம் இருந்தது. ஆனால் அதே நேரத்திலே விதவை மறுமணம் மறுக்கப்பட்டது. விவாகரத்து உரிமையும் இல்லை. இதுதான் அன்றைய நிலைமை. குறிப்பாக 1955 இந்து திருமண சட்டம் வரும் வரை இந்த சட்டம் வர வேண்டும் என்று போராடியவர்கள் அகில இந்திய அளவிலே அண்ணல் அம்பேத்கர் என்றார். தமிழ்நாட்டிலே இதற்காக குரல் கொடுத்தவர்கள் தந்தை பெரியாரும் கம்யூனிஸ்ட் சிங்க அறவேலரும். அவர்கள்தான் இதற்காக மக்களை தயார் செய்தார்கள் தமிழ்நாட்டிலே. இன்னும் சொல்ல போனால் 1955 சட்டம் வந்த பிறகும் கூட பலதார மணம் நடந்தது. விதவை மறுமணம் பெண்ணுக்கு மறுக்கப்பட்டது. விவாகரத்து உரிமை கேவலமாக நினைக்கப்பட்டது. ஆனால் இதெல்லாம் நியாயமானவை என்று மக்களுடைய மனங்களை தயார் செய்தது. அதற்கு பிறகும் கூட 55க்கு பிறகும் கூட தயார் செய்தது திராவிட இயக்கமும் கம்யூனிஸ்ட் இயக்கமும். உங்களுக்கு தெரியுமா, ராஜா ராணி என்கிற திரைப்படம் 1956 வெளிவந்தது. சிவாஜி பத்மினி நடித்தது. அதிலே பத்மினி இளம் விதவை. அந்த விதவைக்கு மறுமண உரிமை மறுக்கப்படும். இல்லை, அந்த உரிமை நிலைநாட்டப்பட வேண்டும் என்று அந்த படம் சொன்னது. அதற்கு வசனம் எழுதியவர் கலைஞர் கருணாநிதி. அதிலே அந்த மறுமணத்தை வலியுறுத்துகிற கதாபாத்திரமாக வந்து நடித்தது என்.எஸ். கிருஷ்ணன் அவர்கள். அதே போல போட்டுக்கிட்டா 2 பேரும் போட்டுக்கணும், தாலி போட்டுக்கிட்டா 2 பேரும் போட்டுக்கணும், உலகம் புதுசா மாறும் போது பழைய முறைய மாத்திக்கணும் என்று ஒரு சீர்திருத்த திருமணத்தை, பெண்ணுக்கு மட்டும் ஏன் தாலி, அப்படி பெண்ணுக்கு தாலி என்றால் ஆணுக்கும் தாலி என்று அதை நயம்பட எடுத்து பாடியவர் அன்றைக்கு அந்த படத்திலே தங்கவேலு. ஆனால் அந்த பாட்டை எழுதியவர் கம்யூனிஸ்ட் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இது ஒரு அரிய செய்தி என்றோ.